ஹலோ மக்களே! இன்னைக்கான அப்டேட் வந்து நம்ம சிஎம் சார் வந்து கரூருக்கு வந்திருந்தாரு இன்னைக்கு. வந்து ரொம்ப எமோஷ்னலா ஒரு சில விஷயம் பேசினாரு. என்னதான் நம்ம பெரிய ஆள் ஆனாலும், பெரிய பெரிய பொசிஷனுக்கு போனாலும், நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் நம்மள பாதிச்சிருக்கும். அந்த விஷயத்த நம்மளால ஏத்துக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் எனக்கு கரூர்ல நடந்த இன்சிடென்ட்டு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில இருந்த டிஎம்கே சேர்ந்தவங்களும், அவங்களால போலீஸுங்க பண்ண விஷயம் தான். ஏன்னா நான் அரியலூர்லேருந்து பெரம்பலூர் போம்போது என்ன வந்து எச்சரிச்சாங்க, "கூட்டம் அதிகமா இருக்கு. நீங்க வராதீங்க சார்ன்னு." நானும் போல. அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம். அதே மாதிரி நாமக்கல்லேருந்து நான் கரூர் வரும்போது அவங்க என்ன எச்சரிச்சிருக்கலாம். ஆனா தெரிஞ்சே விட்டுட்டாங்க. கரூர் என்ட்ரன்ஸ்லேருந்து என்ன வரவேற்த்தாங்க வேற அன்பா. நான் சரி அப்போ இது எல்லாம் நார்மலா இருக்குன்னு நெனச்சு போயிட்டேன். தேங்க்ஸ்லாம் சொன்னேன். ஆனா என்ன இப்படி பின்னாடி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாம போயிருச்சு. ஏன்னா இறந்து போனது யார் யாரோ இல்ல. என்னுடைய தங்கச்சி பசங்க, என்னுடைய சின்ன சின்ன பிள்ளைங்க. ஆ அதுங்க வந்து என்ன டிவில பார்த்தா கூட அந்த தங்க பிள்ளைங்க அப்படி இப்படின்னு சொன்னாரு. ஏன்னா டிவில பார்த்தா கூட விஜய் மாமா, ஒரு போஸ்டர்ல பார்த்தா கூட விஜய் மாமான்னு அன்பா கூப்பிடக்கூடிய குழந்தைங்கலாம் இறந்துட்டாங்க. இது என்னால தாங்கிக்கவே முடியல என் லைஃப்ல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இது வந்து மறந்துறக்கூடாது. எல்லாருக்குமே அடுத்த ஜெனரேஷன்ல வர்ற எல்லாருக்குமே இது தெரியணும். அதனால ஒரு நினைவு சின்னம் நான் கொண்டு வரப்போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பணமா, ஜனமான்னு என்கிட்ட வந்து கேட்டா, எனக்கு ஜனம் தான் முக்கியம். எனக்கு பணம் முக்கியம் இல்லன்னு நான் சொல்லுவேன்னு ரொம்ப இதுவாவே கோவமாவே சொன்னாரு. அப்புறம் தாய்மாமன் இது வந்து செய்ய போறேன். அதாவது அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கிலேருந்து தாய்மாமன் சீர் செய்ய போறேன். நான் வந்து ரியல் தாய்மாமன் கிடையாது. ரியல் தாய்மாமன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அப்படி ஒரு கோவமா சொல்லும்போது ரொம்ப கூஸ் பம்ப்ஸா இருந்தது. அப்புறம் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த மேகதாது விஷயத்த பத்தி பேசினாரு. "நீங்க ஏன் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இருக்கிறது வந்து நீங்க ஏன் சரியா வாதாடல? நீங்க சரியா வாதாடாதனால தானே அது ரிஜெக்ட் ஆயிருக்கு." நான் வந்து அந்த சிஎம் பேசுறாங்க, நீங்க ஏன் பேசலன்லாம் என்ன கேட்க வேண்டாம். நான் டாக் லெஸ் ஒர்க் மோர்ன்னு நினைக்கக்கூடிய ஆளு. நெறைய பேச மாட்டேன். ஆனா அதுக்கான வேலைகள் செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் திருட்டு திமுக அப்படின்னு சொன்னாரு. கரூர் கம்பெனி ஓனர் வந்து ஓடிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுனாரு. அப்புறம் ஒரு எம்எல்ஏ வந்துட்டு வ அ வெளிநாட்டுக்கே ஓடிட்டாரு. நம்ம ஏவா வேலு சார சொல்லியிருந்தாரு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, இத் ஓ ஓ இதுக்கப்புறம் யாராவது உங்ககிட்ட வந்துட்டு அ இந்த லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா, தயவுசெய்து குடுக்காதீங்க. அ எங்க அண்ணன் விஜய், என் தம்பி விஜய், என் புள்ள விஜய் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க ஆட்சியில நாங்க லஞ்சம் தரமாட்டோம்ன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாரி நெறைய நல்ல விஷயங்கள் பேசியிருந்தாரு. ரொம்ப சூப்பரா இருந்தது அவருடைய ஸ்பீச். எப்பவுமே அவருடைய ஸ்பீச் நல்லாருக்கும். இன்னைக்கும் அதே மாரி ஆஸ் யூசுவல் நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ. தேங்க்